இங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பிட ஏதாவது வேணுமா? எனக்கு 2 பாக்கெட் கமர் கட்டி கொடுங்க, அப்புறம் குச்சி மிட்டாய். எனக்கு ஒரு பாக்கெட் பள்ளி மிட்டாய் மட்டும் போதும். எப்பதான் இந்த கேள்வி அந்த ட்ரெயின்ல இருந்து மாத்த போறாங்களோ இம்சை. அதுக்குதான் வேற ட்ரெயினுக்கு போலான்னு சொன்னேன்ல. 2 பர்கர் கொடுங்க. சிறகுகள் நீளுதே பறவைகள் போலவே விண்வெளி தாண்டியே துள்ளி துள்ளி போகுதே. வேற ஏதாவது வேணுமா தம்பி? முடிஞ்சா அந்த பொண்ணோட அட்ரஸ் வாங்கி கூட. புள்ளிங்களா, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஏன் அங்கே கூடிக்கிறோம்னா ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி இப்போ பேச போகிறோம். என்ன லொடுக்கு பாண்டி, ஏன்டா இவ்வளோ வேகமாக ஓடியாரா? தலை தலை சொல்றா தருதுல. நம்ம கொக்கிக்குமார் நாய் கட்சி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க தலை. அப்படியா? கிளப்புல வண்டிய. ஐயோ, நம்ம போறதுக்குள்ள வண்டியை போட்டுற போறோம் தலை. நல்லா கேட்டுக்கோங்க கண்ணுங்களா. என்ன முக்கியமான விஷயம்னா, இந்த வருஷத்து பன்விசா டோர்னமெண்ட் நம்ம ஸ்கூலில் தான் நடக்க போகுது. ஐயோ சூப்பர் மச்சி. இந்த போட்டியில் வின் பண்ணா உங்களுக்கு ஒரு பன் கிடைக்கும். அது சாதாரண பன் கிடையவே கிடையாது, க்ரீம் பன். அந்த பண்ணு கிடைக்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அந்த போட்டிக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணணும். நல்லா கேட்டுக்கோங்க. மொத்தம் நடக்க போகிற போட்டி 2, ஆனால் பார்ட்டிசிபென்ட்ஸு 4. ஆனால் கடைசியில் கிடைக்க போகிற ப்ரைஸு 1, அதுவும் பன்னு. அதை நீ வாங்கி தின்னு. டண்டனக்கா டனக்குனக்கா டண்டனக்கா டனக்குனக்கா. என்ன பார்க்குறீங்க? இதான் பாப்பா நம்ம வெங்கலக்கணும். நம்ம ஸ்கூல் பின்னாடி உள்ள தோட்டத்துலேருந்து தோண்டி எடுத்தது. நம்மளோட பரம்பரை சொத்தே இதுதான். யாருக்கெல்லாம் அந்த போட்டியில் கலந்துக்கணுமோ ஒரு துண்டு சீட்டில் பேர் எழுதி இந்த கோப்பைக்குள்ளே போட்டுருங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், யாருக்கெல்லாம் மண்ணு பிடிக்காதோ இந்த போட்டியில் இடம் கிடையாதுப்பா. இப்பயே சொல்லிட்டேன். ட்ரைவிசாட் போட்டி ஆரம்பமாகிறது. ஹாய் ஹாரி. பார்க்காத என்ன பார்க்காத, பார்வையால என்ன பார்க்காத, போகாத. எல்லாரும் உட்காருங்க, அமைதியா இருங்க. போட்டியாளரை செலக்ட் பண்ற நேரம் வந்துடுச்சு. இப்ப தெரிஞ்சிடும் யார் யாருன்னு. அண்டா கா கசம், அபு கா கசம், அணைந்து விடு சீசே. செல்லு ஆத்துயா, மரியாத்துயா, போட்டியாளர் யாரு நீ இப்போ சொல்லு ஆத்துயா. ஆண்டிப்பட்டியிலிருந்து நாய்சேகர் நாய்சேகர் நாய்சேகர். அரசம்பட்டியிலிருந்து சவுண்டு சரோஜா. கோயில்பட்டியிலிருந்து பால் பாண்டி. ஐயோ, எவன்டா அவன் எரிய நெருப்புல பெட்ரோல் ஊத்துனதே? பிள்ளையார்பட்டியிலிருந்து பாட்டர் ஹாரி பாட்டர். ومخزية وهيالا وهيالا زينة مخصايا ومخزية وهيالا وهيالا زينة مخصايا
கிடக்கின்றேன் மஹசியா வாஹியாலா வாஹியாலா ஜீயா மஹசாயா மஹசியா வாஹியாலா வாஹியாலா ஜீயா மஹசாயா கரும் நெருப்பாய் கொழுந்து விட்டேன் அடைந்த பின்பும் தனலின் மேலிருந்தேன் காலை பனியாக என்னை வாரி நேரம் கூட எதிரியாகிவிட யுகங்களாக வேடம் மாறிவிட அடைத்து கொண்டாயே பின்பு ஏனோ சென்றாய் உயிரின் உயிரே உயிரின் உயிரே நதியின் மடியில் காத்து கிடக்கின்றேன் ஈர அலைகள் நீரை வாரி முகத்தில் நிறைக்கும் முழுதும் வேர்க்கின்றேன் அடப்பாவி இப்படி பண்ணிட்டியாடா தனி நீ மட்டும் பண்ண அமுக்கலான்னு பார்க்குற நான் உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானடா பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்தா பண்ணை பார்த்தோன்னு ஃப்ரெண்டு கட்டி விட பார்க்குறியா நீ பண்ணு வேணும்னா கேளு, உனக்கு வாங்கி தரேன். சரி சரி பண்ணு வேண்டாம் அதுக்கு பதில் வேறு எதாவது வாங்கி தரேன். உனக்கு இது வாங்கி தர சொன்னதே பெருசு. ஒரு ஃப்ரெண்டுனா பண்ணை தவிர வேறு எதுவும் வாங்கி தர மாட்டேன் நீ இல்லை ஒரு ஃப்ரெண்டு. மச்சி இதுக்கு போய் நம்ம 2 பேரும் சண்டை பண்ணணுமாடா? உனக்கு பண்ணு தானே வேணும், நான் வாங்கி தரேன். அதுவும் அந்த சடை வச்ச கிழவன் வேற அந்த கேம் ரொம்ப டேஞ்சரஸ்ன்னு சொல்லி வச்சிருக்கிறான். எனக்கு அது வேற வயிற்ற கலக்கிட்டு இருக்குது. இந்த நேரத்துல நீ போய் பண்ணு அது இதுன்னு பேசிட்டு இருக்க. நிம்மதியா படுத்து தூங்கு போ. நீ உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. பந்தயம் கட்டுங்க தைரியமா கட்டுங்க ஜெயிப்பீங்க. வா ராஜா வா, ஒரே நாள்ல பணக்காரன் ஆகணும்னா எங்க கிட்ட பெட்டு கட்டு. 5 வச்சா 10, 10 வச்சா 20. எவ்வளோ? யார் மேல? பந்தயம் கட்டுங்க. இந்தா உனக்கு டபுளா கிடைக்கும். வாங்கிக்கோ வாங்கிக்கோ. இந்த முட்டைக்காகி அந்த தாடி வச்ச கிழவன் இவ்வளவு பில்டப் கொடுத்தான். டிராகன் என்ன தொட்ட நீ கெட்ட. பின்னாடி எரிச்சிட்டல, உன்னை அப்புறம் கவனிச்சுக்கிறேன் இரு. புகை மட்டும் தான் உனக்கு தெரியும், எனக்கு புகையை விடவே தெரியும்.
இந்த ஹரி சீக்கிரம் ஆம்லெட் போட்டு கொடு. பால். இந்த பாரம்பரியமிக்க பார்ட்டி டாய் விசர்ட் டோர்னமெண்ட் ஆரம்பிச்ச நாள்ல இருந்தே இருக்கு. இந்த வருஷம் கிறிஸ்துமஸ்க்கு முன்னாடி நாமளும் நம்ம விருந்தாளிகளும் கிரேட் ஹால்ல ஒன்னு சேர்ந்து இந்த டான்ஸ் பார்ட்டியை மிக பிரம்மாண்டமான முறையில சந்தோஷமா கொண்டாடுவோம். நம்ம ஸ்கூல் இந்த விழாவை முன்ன நின்னு நடத்துறதுனால இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுக்கத்தோட நடந்துகிட்டு நம்ம ஸ்கூலுக்கு நல்ல பேரை வாங்கி தரணும். நான் உங்க எல்லாருக்கும் எதுக்கு இவ்வளவு தூரம் சொல்றேன்னா, இது ஒரு டான்ஸ் பார்ட்டி. சைலன்ஸ். 400 வருஷங்களுக்கு மேலா இந்த காட்ரிக் கிரிஃபண்டோர் ஹவுஸ் மந்திர உலகத்துல ஒரு நல்ல பேர் எடுத்து அதை காப்பாத்திக்கிட்டு வருது. நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒரே ஒரு நாள் ராத்திரியில உங்க குரங்குத்தனமான புத்தியினால அந்த நல்ல பேருக்கு களங்கத்தை ஏற்படுத்தி நம்ம பள்ளிக்கு கெட்ட பேரை உருவாக்கிடாதீங்க. என்னமோ இது வந்துதான் நல்ல பேர் வாங்கி கொடுத்த மாதிரி. ஸ்டூடண்ட்ஸ், பெரிய கதை சொல்ல போது பாரு. டான்ஸ் ஆடும்போது உடலை காத்தா பாவிக்கணும். ஒவ்வொரு பொண்ணுக்குள்ளயும் ஒரு அன்னப்பறவை தூங்கிக்கிட்டு இருக்கு. அது வெளியே வர நல்ல சந்தர்ப்பத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த குண்டு சுரங்குள்ள எருமாடு தான் தூங்கிட்டு இருக்கு. இப்ப ஏஞ்சி வரப்போது பாரு. அதே மாதிரி ஒவ்வொரு ஆணோட உடம்புக்குள்ளயும் ஒரு சிங்கம் தூங்கிக்கிட்டு இருக்கு. மிஸ்டர் வீஸ்லி. எஸ். கொஞ்சம் எந்திரிச்சு வா. இப்போ உன்னோட வலது கையை எடுத்து என் இடுப்புல வை. அங்கயா வையின்னு சொன்னேன். உன்னோட கைய வச்சு மிஸ்டர் ஃபில்ச் மியூசிக் ஆன் பண்ணுங்க. என்ற தாளத்தில் வா. இனி அவன் ஜென்மத்துக்கு ஆட மாட்டான். என்ற எல்லாரும் ஏஞ்சி வாங்க ஆடலாம். தக்கதிமித்தா காதில் மெல்ல காதல் சொல்ல. ரான், அது ஹெர்மனி கிரீச்சர் தானே? விக்டர் கிராம் கூட இல்ல, கிராம் கூட ஆட மாட்டான். பாட்டை மாத்து மச்சே. வள்ளி வள்ளி இடுப்பே வட்டியான எதுக்கு ஒத்த விரல் மோதிரம் போதுமடி அதுக்கு. கிட்ட வாரது எதுக்கு? துண்டி விட்டா போதும் பொத்திக்கும் இதுக்கு. ரெட்ட ரெட்ட தவிலு அடிச்சது எதுக்கு? கிட்ட கிட்ட ஆட்டம் போடணுமே அதுக்கு. ஒட்ட ஒட்ட பாரு புத்திருக்கு எதுக்கு? முட்டை முட்டை முயல் காத்திருக்கு அதுக்கு. மனசுல பெரிய மைக்கேல் ஜாக்சன் நினைப்பேன்.
அமைதி அமைதி அமைதி. இன்னைக்கு காலங்காட்டி என்னத்துக்கு இங்க கூட்டிக்கிறோன்னா, இன்னைக்கு தான் பன்விசா டூர்னமெண்டோட கடைசி நாள். 4 போட்டியாளரையும் இந்த புதருக்குள்ள ஓட விட்டுருவோம். உள்ள ஏதோ ஒரு இடத்துல தான் கப்பு இருக்குது. வெயிட் வெயிட் வெயிட், கப்புக்குள்ள தான் அந்த க்ரீம் பன் இருக்குது. சீக்கிரமா போகலன்னா அந்த பண்ணை வந்து எறும்பு கடிச்சு தின்றோம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு ஏதாவது ஆபத்துனா இந்த குச்சியை தூக்கி காமிங்க, சரியா போடும். நீங்க 4 பேர் மட்டும் வாங்க. வாங்க வாங்க. என்ன பாப்பா குளிக்கலையா? ரைட் விடு. நல்லா கேட்டுவாங்க. 4 பேர் ஒன்னா போனீங்கன்னா பண்ணி யாருக்குமே கிடைக்காம போடும். அதனால தனித்தனியா போங்க. என்ன புரிஞ்சுதா? உள்ள அங்கங்க புகை மூட்டமா இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், ஓடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கங்க ட்ரீம் சாங் மியூசிக்லாம் போட்டு விட்டுருக்கேன். ஜாலியா குஜாலிட்டா போயிட்டாங்க. ஆல் த பெஸ்ட். அப்புறம் பத்திரமா போயிட்டாங்கன்னா பத்திரமா போங்க. பாண்டு பேப்பரா? நான் 3 எண்ணுவேன். 1. இந்த இடத்த ஏதோ அன்னியன் படத்துல பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ, ஓவர் எஃபெக்டா இருக்கு. ஐயோ, செல்போனுக்கு கூட இன்னும் சிக்னல் கிடைக்கலையே. மாப்பு மாப்பு, ஐயோ வச்சுட்டாங்க ஆப்பு. ஐயோ, எங்க போனாலும் ரிலீஸ் அடிக்காங்களே. ஐயோ, நீ ஓடாதா? நான் ஓடுவேன்டா. ஏய், சட்டையை விடுற. நான் சட்டையை விட மாட்டேன்டா. அது ஏன் சட்டை வேணும்னா கேளு, அவுத்து தரேன். எனக்கு பண்ணு தான் வேணும். பண்ணு ஒன்னிதுல இன்னிது அந்த பண்ணு கப்பு மட்டும் தான் உனக்கு. பண்ண எனக்கு குத்துரு. பாப்போண்டா அதையும். ஆமாமா, ஃபர்ஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரது முக்கியம் இல்ல, லாஸ்ட்ல யார் ஃபர்ஸ்ட் வரது தான் முக்கியம். வேலைக்கெல்லாம் நல்லதான் விடுறா, ஓடுறா. பாட்ட போற பாரு நீ. ஐயோ, நில்றா. டேய், நம்ம 2 பேரும் சின்ன வயசுல கோயில் திருடி மாட்டோம்ல, அதெல்லாம் மறந்துடாதடா. காப்பாத்துறா. டேய், பண்ண பாக்காரா, காப்பாத்துறா. டேய், கையில ஏதோ குச்சி வச்சிருக்கல, அதை வச்சு காப்பாத்தண்டா. டேய் ப்ளீஸ்டா, மறந்துடாதடா. யோசிக்காதடா, குச்சி ஏடுறா சீக்கிரம்டா. உனக்கு ஒண்ணும் ஆகல? எனக்கு ஒண்ணும் ஆகலடா. நம்ம 2 பேரும் சின்ன வயசுல கோழி அமுக்குது இன்னும் நினைப்பிச்சிருக்கியாடா? அதெல்லாம் மறக்க முடியுமாடா? அன்னைக்கு என்னால் தானே நீ அன்னைக்கு மாட்டின. சே, அப்படிலாம் இல்லடா.
என்ன இருந்தாலும் நீ இன்னைக்கு என்ன காப்பாத்திட்டில. என்னதான் இருந்தாலும் அந்த பண்ணுக்காக தான்டா உன்னை காப்பாத்தினேன். அடா பாவி, அதுக்கு நீ இப்படிலாம் இருக்க கூடாதுடா. எனக்கு என்னைக்கு இருந்தாலும் பண்ணு தான்டா முக்கியம். பாப்பண்டா அதையும். வா போய் எடுக்கலாம் பண்ண. சீக்கிரம் வாங்க, என்னமோ வருது பாரு. சீக்கிரம் வா போ. வா வா வா. நீ எடுக்கிறியா இல்ல நான் எடுக்கவா? வேணாம் வேணாம், நம்ம 2 பேரும் சேர்ந்தே எடுக்கலாம். 1 2 3 ஜூ. உனக்கு ஒன்றும் ஆகல? எனக்கு ஒன்றும் ஆகல. பண்ணில பாதி எனக்கு தருவியா? உனக்கு தர வேற யாருக்கடா தர போறேன்? ஐயா வெயிட்டு தான் போ. என்னடா அது? தெரியலடா, ஒரே இருட்டா இருக்குது. செக் ஒரு லைட்டா கூட காணோம். சரி கப்பலாம் எங்க இருக்குது? டேய் கப்பாடா முக்கியம், கப்புக்குள்ள இருக்கிற பண்ணு தான்டா முக்கியம். போய் தேடு போ. ஹாரி ஹாரி கப்பு இருக்குடா, ஆனா பண்ண காணும். அதை ஏன்டா இவ்வளவு சந்தோஷமா சொல்ற? அந்த கிழமை மண்டை ஒட்டைக்கு போறேன் பாரு. ஏய் இது என்னடா இது? ஏதோ அத்திப்பட்டி மாதிரி இருக்கு. ஏய் எங்கடா போற? ஹாரி யாரோ வரா மாதிரி இருக்கு. யாரு? ஏய் பாடு கம்னாண்டி பண்ண குடுறா வெண்ண. நான் தர மாட்டேன் போ. ஏய் சென பண்ணி நான் தரு. பண்ண கொடுக்க போறியா இல்லையா? ஏய் சட்டியில மீன் குழம்புடா, வாசனை சூப்பர். நீ மட்டும் தான் குச்சி வச்சிருப்பியா? காமெடியா? நீ என்னதான் பண்ணாலும் என் பண்ணு உனக்கு கிடைக்காது. சக்தியை நீ இருக்க, அவன் கதையை நான் முடிக்கிறேன். அவன் கதையை நான் முடிக்கிறேன். உயிரோடு இருந்தப்போ உனக்கு எத்தனை பண்ணு வாங்கி தந்திருக்கேன். இந்த ஒரு பண்ணுக்காக நீ உயிர் விட்டுறத. சீக்கிரம் கப்பு இருக்க இடத்துக்கு போயிட்டு சீக்கிரம் போ ஹாரி, சீக்கிரம் போ. சரி நேனா. ஹாரி என் பாதி பண்ணை பத்தி கவலைப்படாத. எப்படியாவது என் பாடியை ஸ்கூல் மியூசியத்துக்கு எடுத்து போயிடு. ஓகே மச்சான். நீ போ, அவனை நாங்க பாத்துக்கிறோம். சீக்கிரம் போ போ ஹரி. போய் வரட்டும். ஹாரி, நீ பன் எடுத்துட்டு வராமல் இருப்பேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, கல்யாணம் என்ன நடந்துச்சு சொல்லு ஹாரி. வால்டமார்ட் என்ன பண்ணான்? ஃபர்ஸ்ட் கப்பு கிடைச்ச சந்தோஷத்துல தலைதலிக்க ஓடினேன். அப்ப பண்ணி கீழே வந்துடுச்சு. அப்புறம் அப்பதான் வால்டமன் பண்ணி என்கிட்ட இருக்குன்னு என் கூட சண்டை போட்டான். அப்புறம் விழுப்புறேன்டா. என்ன ஹாரி டாப்போட்லாம் பேசுற? சாரி, டம்பிள் டோர் சார்ன்னு சொல்ல வந்தேன். சரி விடு ஹாரி, என்ன பண்றது? பண்ணுக்கும் உனக்கும் தான் ஒத்து வரல. அதுக்காக மனசு உடஞ்செல்லாம் போயிடாதா. பண்ணுக்கு பதிலாக நான் வடை வாங்கி வச்சிருக்கேன், கூட சாஸும் வச்சிருக்கேன். தொட்டு சாப்பிடு சரியா? விடு விடு, என்ன பண்றது? ஃபீல் பண்ணாத ஹரி, பரவாயில்ல விடு. சீக்கிரம் வா, இல்லாட்டி ஈ முச்சிடும். வரேன் சார்.